எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், யாருக்கு அதிகமாக அன்பு இருக்கிறது, இறைவனுக்கா நமக்கா? பாருங்களேன், நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம், இறைவனை அன்பா நினைவு பண்றோம். இப்போ கேள்வி என்னன்னா, நமக்கு இறைவன் மேல இருக்க அன்பு அதிகமா, இறைவனுக்கு நம்ம மேல இருக்க அன்பு அதிகமா? பொதுவா கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 16 வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன். நான் சொல்ற ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் என்னன்னா, அவரு கொடுக்குற அன்பு நான் ஃபீல் பண்றதே கிடையாது. ஆனா எனக்கு அவர் மேல ஒரு அலாதியான அன்பு இருக்கு, ஒன் சைடு லவ் இருக்கு. அந்த சைட்லேருந்து வராதனால 2 சைடு லவ்னு சொல்ல முடியல. இப்படியெல்லாம் நிறைய இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கமெண்ட்ல ஒரு ஆத்மா என்ன போட்டிருக்காங்கன்னா, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க பிரதர், ஒன் சைடு லவ் எல்லாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இறைவன் உங்ககிட்ட இருக்கிற அன்பு தான் ஜாஸ்தி. அதனால தான் அவர் உங்களை டச் பண்ணி இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் 16 வருஷமாக உங்களை பாலனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் ஒன் சைடு லவ்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கமெண்ட்ல போட்டான். அந்த ஆத்மா சொன்னது 100க்கு 150% கரெக்ட். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், யாருக்கு அன்பு ஜாஸ்தி. பாருங்களேன், எல்லாரும் ராஜயோகம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நான் பார்க்குற ஆங்கிள் வேற. நான் வந்தது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கடன் அடையணுன்றதுக்காக வந்தேன். என்னுடைய புரிதல் அப்படி இருந்தது, 6 மாதத்துக்குள்ளே எல்லா கடனும் அடைஞ்சிரும், நான் போய் அமெரிக்கா இந்த மாதிரி எங்கேயாவது யூரோப் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிடுவேன், மனைவி குழந்தைங்களோட எல்லாரும் மாதிரியும் நல்லா உழைப்பு பண்ணி சம்பாதிச்சு நல்லா ஆஹா ஓஹோன்னு வாழ்வேன். இதுதான் என்னுடைய புரிதலாக இருந்தது இந்த ராஜயோகத்துக்குள்ளே வரும்போது. இப்போ 16 வருஷம் ஓடிடுச்சு. கடன் இருக்கானா இருக்கு, பெரிய லெவலுக்கு இருக்கானா இல்லை, கழுத்தில் கத்தி வைக்கிற அளவுக்கு இருக்கானா இல்லை. இப்போவும் டெய்லி ஃபோன் கால் பேங்க்லேருந்து வருது, நான் எடுக்கிறதே கிடையாது, எந்த காலும் எடுக்கிறது கிடையாது. அப்படியும் ஏதாவது அத்தி பூத்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்தால் அது அவங்கள தான் இருக்காங்க, உடனே எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிரெடிட் கார்டு இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ரெண்டாவது நான் இந்த ராஜயோகத்தை சொல்கிற மாதிரி சத்தியுகம் திரேதாயம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு இயக்கமும் கிடையாது எனக்கு. சத்தியுகத்தில் முதல் நாளில் 9 லட்சத்தில் வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. எனக்கு அவரை பிடிக்கும்ன்றதுனால அவர் சொல்கிற 4 விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அமிர்த விட பண்ணுறேன், வாணியை படிக்கிறேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன், சேவை பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு அவரை பிடிக்கும், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். இது அங்கே கொடுப்பாரு, அந்த இதுக்கெல்லாம் கிடையாது. அப்படின்னா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள், கர்மாதி தாயி 9 லட்சத்தில் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் நாடகமே பிடிக்காதனால இந்த செகண்ட் சரீரம் விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் உள்ளபடி சொல்கிறேன். ஆனால் அவங்க சொன்னது 100க்கு 150% கரெக்ட். எதுன்னா, நான் 63 ஜென்மமாக பக்தி பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதனால தான் கரெக்டாக சிஸ்டம்குள்ளே கொண்டு வர்றார். 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ அவர் இந்த சிஸ்டம்குள்ளே என்னை கொண்டு வர்றார். ஓகேவா? பரமாத்மா வாணியில் ஒரு இடத்துல என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாருன்னா, யார் நிறைய தவறுகள் செய்கிறாங்களோ அவங்கள மாயையை பயன்படுத்தி நான் வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் 16 வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில், அப்போ அவர் என்னை அனுப்பலை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வச்சிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு டீனேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு 18, 19, 20 வயசு ஆச்சுன்னா, தன்னோட சொந்த அப்பாவுக்கு, அதெல்லாம் சொன்ன லௌகிக அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கும். நானும் அப்படிலாம் நினச்சிருக்கேன், எங்கள் அப்பாக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்த வயசில். இப்போ 25 வயசு வரைக்கும் நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு சேலரி 5 டிஜிட்டில் ஆரம்பிக்கிறோம். எங்கள் அப்பாலாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 5 டிஜிட் சேலரி வரல. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அப்பா இல்லை. ஆனால் எங்கள் அப்பா நினச்சி பார்க்கும்போது இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் வாங்கின சம்பளத்துக்கு அவர் இருந்தது கேரளாவில், அங்கேருந்து இங்கே நிலம் வாங்கி வீடு கட்டி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, எங்கள் அக்காவோட கணவர் ஃபஸ்ட்டு கணவர் ஒரு 5-6 வருஷத்தில் சரீரம் விட்டுட்டார். ரெண்டாவது ஒரு கல்யாணம் எங்கள் அக்காவுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன படிக்க வச்சார். நான் இன்ஜினியரிங் படித்தேன், என் தம்பி டிப்ளமா படித்தார், எங்கள் அக்காவும் படிக்க வச்சார், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு,
தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்கள் அப்பா சரீரம் விடும்போது அவருக்கு ₹1 கூட கடன் கிடையாது. அப்போது அவருக்கு வாங்கியிருந்த சொற்ப சேலரியை வச்சுக்கிட்டு கடனும் வாங்காமல் எங்களை படிக்கவும் வச்சு கல்யாணமும் பண்ணி தெய்வம் தானே அவர். எங்கள் அப்பா சொல்கிறேன். அப்போ நமக்கு எப்போ புரியுது? கடைசியாக புரியுது. இதே பரமாத்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து சிஸ்டம் எதுக்கு வந்தேன்? கடன் அடையணும், எங்கேயோ ஒய்ஃபை குழந்தைங்களோட நல்லா எல்லாரும் மாதிரி ஒரு சின்ன ஆசை தான், வேற ஒன்றும் கிடையாது. பெருசாக ஆகணும், சாவர வரைக்கும் சிவனை கும்பிட்டுட்டு ஒரு பக்தி வாழ்க்கை வாழ்ந்தா கூட எனக்கு போதுமானது. ஆனால் அவருக்கு எனக்கு நிறைய தரணும்னு ஆசை இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாளே உனக்கு கொடுத்துட்டா வந்து திருப்பி போய் கடைக்காரன் ஆகிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது பதிலாக கடனே வாங்கக்கூடாதுன்ற ஒரு அவனுக்கு புரிதல் வரட்டும்னு சொல்லி 16 வருஷம் ஓட்ட வச்சிட்டாரான்னு தெரியல. இவ்வளோ 16 வருஷமா நான் பண்ண புருஷார்த்தத்துக்கு அவர் சத்தியத்திலையும் திரேதாயத்திலும் பெரிய மாளிகைலாம் தராரோ அதுவும் தெரியல. அவருக்கு எனக்காக நிறைய வச்சிருக்கேன். என்ன பாருங்க, இனி நாட்கள் இருக்கு இல்லையா ட்ராமா முடியறதுக்கு, கலியுகம் முடியறது, சங்கமம் முடியறதுக்கு நாட்கள் இருக்கு. இதுக்குள்ள 1000 மேஜிக் அவர் பண்ணலாம்ல. அவர் சொல்றாரு, ஒரு செகண்ட்ல நான் வந்து ஒரு ஏழையை வந்து குபேரன் ஆக்குவேன் அப்படின்னு அணியில் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அதை அஜெண்டாலாம் அவர் வச்சிருக்காரான்னு யாரும் தெரியும். புரியுதுங்களா? ஸோ நான் சொல்ற ஒன் சைடு லவ்வோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நான் அவரோட அன்பை ஃபீல் பண்ணலைன்றத சொல்றேன், அவ்வளோதான். அவருக்கு என்கிட்ட அன்பு இல்லைன்னு நான் சொல்லலை, நான் ஃபீல் பண்ணலை. எப்படி ஒரு டீனேஜ் வயசில் இருக்க பையன் வந்து சொந்த அப்பாவை வந்து அப்பா வந்து சரியில்லை, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை நான் இந்த அலௌகிக தந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சிவனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, எனக்கு வந்து பொய் சொல்ல வரவே வராது. ஓகே, நான் மனசாட்சிப்படி என் மனசு என்ன தோணுதோ அப்படியே உள்ளபடி சொல்கிறேன். இப்போ அந்த கமெண்ட்ல வந்து ஆத்மா சொன்னது 100க்கு 150% கரெக்ட் இல்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி என்னோட லௌகிக அப்பா வந்து தெய்வமா எனக்கு இன்னைக்கு தெரிகிறாரோ, சிவன் ஏற்கனவே தெய்வம் தான். அவர் எனக்கு நல்லதெல்லாம் பண்றாருன்னு மேபி எனக்கு சரீரம் விடுற 2 நாளுக்கு முன்னாடி தெரியலாமா இருக்கும். அன்னைக்கு இருக்கும் ஞானோதயம் வரலாமா இருக்கும். எனக்கு இப்போ ஞானோதயம் இல்லாமே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நான் ஃபீல் பண்ணுறது நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, நம்ம கேட்கறது கிடைக்கல, கேட்காதது கிடைக்குதுன்னா என்ன இருக்கு? அதுதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். 6 மாதம் கடந்து முடிஞ்சிருந்ததா, இப்போ நல்லா இருந்திருந்தா ஏதோ லௌகீக வாழ்க்கையில் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கலாம். சத்தியமே போல, திரேதகமே போலனாலும் இப்போ சொல்கிறேன், நான் 16 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு சத்தியகம் பக்கம் போகணும், திரேதகம் பக்கம் போகணும்னு ஆசை இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் தெரியும், இது கல்பம் திரும்ப 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 அரைச்ச பிளேட்டு அரைச்ச மாவு தான் அரைச்சி நேர்க்க போகிறோம். இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் நிறைய சுகம் பார்த்துட்டு நிறைய துக்கம் எதுக்கு அனுப்பிக்கணும்? கிறிஸ்டின்ஸ் மாதிரி முஸ்லிம்ஸ் மாதிரி ஒரு பிரிவு எடுக்கிற மாதிரி சுகமும் அதிகமாக வேணாம், துக்கமும் அதிகமாக வேணாம். பாதி நேரம் சாந்தி நேரத்தில் உட்காந்துக்க முடியும் வச்சுக்க. பரமாத்மா இப்படி உட்காந்துக்கிறாரு, சங்கமத்துக்கு வந்து டக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு டக்குன்னு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் கூட போதுமானதுன்னு தான் தோணுது. அதெல்லாம் நம்ம ஆழமாக நம்ம அனுபவிச்ச துக்கம் வந்து அந்த மாதிரி பேச வைக்கதான்னு தெரியல. ஓகேங்களா? அது இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ எந்த ஆத்மா நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நான் வேறுபடலை. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன் சைடு லவ் மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இறைவனுக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு வச்சுக்கலாம், எனக்கு சிஸ்டம் இப்படி வெளியே அமைச்சிருப்பார்ல, கண்டிப்பாக அமைச்சிருப்பார். அதை மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு வைராக்கியத்தோடு தான் உட்காந்துன்னு இருக்காரு. அதான் சொன்னேன், டொனேஷன் கொடுத்துருக்குறேன், அதை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்ககிட்ட 5 பைசா வாங்கிக்க மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் நான் தரல அவருக்கு. அவரோட சேவைக்கு நான் பைசாவாக நான் கொடுத்ததே கிடையாது. ஆனால் யூடியூப் வீடியோ போடுறேன், இதெல்லாம் சேவை பண்ணுறேன். இதில் நான் எந்த டைமும் எனக்கு அகங்காரம்லாம் வந்தது இல்லை. ஓகேங்களா? நான் பெருசாக பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம போடுற வீடியோ ஒரு 300 பேர் பார்க்குறாங்க ஒரு நாளுக்கு, இல்லை 500 பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். என்ன போல் வாழ்வு வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க. இது வந்து எந்த ஒரு பெரிய மிராக்களும் பண்ண போகிறது இல்லை சொசைட்டியில். என் திருப்திக்கு நான் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே? ஸோ இதில் அகங்காரம் படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 75,000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க, அதுவும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 10 வருஷமாக மாங்குன்னு வீடியோ போடுறதுல 75,000 சப்ஸ்கிரைபர் வர்றது பெரிய விஷயமும் கிடையாது. ஸோ இங்கே எங்கேயுமே பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், அவ்வளோதான். சரியா? ஸோ எந்த ஆத்மா இந்த கமெண்ட் போட்டாங்களோ அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். மேபி எனக்கு ஒரு புரிதல் வரும்போது
இறைவன் எனக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு. நாளைக்கு அந்த சமயத்தில் என்ன புரியணும்னோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லுவேன். நான் அன்றைக்கி அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு புரியல, நான் ஒரு டியூப்லைட்டாக இருந்தேன், என்னோட புரிதல் அவ்வளோதான், எனக்கு ஞானம் அவ்வளோதான் இருந்தது, நான் அன்றைக்கி நான் மாற்றி பேசுவேனா இருக்கும். அது ஒரு மாற்றம் நான் எதிர்பார்க்குற மாற்றம் எனக்கு வரும்போது நான் பண்ணுவேனா இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொன்னது கரெக்டு தான், அந்த மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.